நம்ம பூமியில பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் பழங்காலத்தில் வாழ்ந்த மனிதர்களை பற்றியும் நமக்கு முன்னாடி வாழ்ந்த முன்னோர்களை பற்றியும் நிறைய விஷயங்கள் வந்து பூமிக்குள்ள புதைஞ்சு கிடக்குது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தென் அமெரிக்காவில் வந்து ஒரு மர்மமான பொருளை வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உலகத்தில் நிறைய பொருட்கள் பார்த்தீங்கன்னா பூமிக்கடியில் அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்களோட பொருட்கள் ஆகட்டும், இல்லை அவங்கள பற்றின விஷயங்கள் ஆகட்டும், எல்லாமே வந்து பூமிக்கடியில் புதைஞ்சு கிடக்குது. ஏன் நம்ம தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்களோட எலும்புக்கூடு வந்து கிடச்சிது. அதை வச்சு அந்த ஏஐ மூலியமா அவங்க எப்படி இருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபேஸ் வந்து இது பண்ணி காமிச்சிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா தென் அமெரிக்காவில் ஒரு மர்மமான விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம எகிப்து எடுத்துக்கிட்டோம்னா அதில் கூட ஒரு 3000க்கும் மேற்பட்ட கல்லறைகளை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ வரையுமே 3000 கல்லறைகள் பக்கம் வந்து அங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க எகிப்தில். இப்போ வந்து தென் அமெரிக்காக்குள்ளே பார்த்தீங்கன்னா அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ளே வந்து ஒரு மர்மமான ஒரு பிரம்மாண்டமான ஒரு கல்லறை வந்து ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த இடங்கள்ல வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அப்போ எதுவும் பெருசாக உங்களுக்கு கிடைக்கல. இப்போ திரும்ப அது சம்மந்தமாக ரிசர்ச் பண்ணிட்டு அந்த இடத்துல தொலாவிட்டு வரும்போது தான் இந்த மர்மமான அந்த கல்லறை வந்து கிடைச்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணது மூலியமா இது யாரோடது அப்படிங்கிறது என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அரசு குடும்பத்தை சேர்ந்தவங்களோட ஒரு கல்லறை அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதை வச்சு தொடர்ந்து அப்படியே ரிசர்ச் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது, அது யாரோடது, அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.